அவங்க அமெரிக்கா வந்து நம்மளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இந்த டீல் ஆனது வந்து செப்டம்பர் வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது ஆகஸ்ட் 1 நிற்க போகிறதில்ல, நிற்க போகிறதில்ல. செப்டம்பர் வரைக்கும் அமெரிக்காவே கூட இதை என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்தியாவோட வர்த்தகத்தை வந்து அமெரிக்கா எப்படி சார் புறந்தள்ளும்? இன்னைக்கு வர்த்தகம் என்பது டிமாண்டை வைத்து தான் இருக்கிறது. யார் வந்து அதை வாங்குறானோ, வாங்கும் தன்மை உள்ள இருக்கிறதோ அவன் சொல்றது தான் இன்னைக்கு சட்டம். நீ எத்தனை உற்பத்தி பண்ணாலும் வாங்கறதுக்கு ஆள் இருக்கணும். ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமி இல்லை, கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமி தான் இனிமேல் டிசைட் பண்ணும். வாங்குபவனும் நானே, உற்பத்தி செய்ய போவனும் நானே அப்படின்னா என்னவாகும்? இவருக்கு அந்த நிலை வர வேண்டும். ஒரு பக்கம் சர்வீஸ் செக்டாரை வளர்க்கிறார், இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் செக்டார். இந்தியா வந்து 5வது இடத்தை பிடிச்சிருச்சு. ஆமா, மேனுஃபேக்சரிங்ல எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கணும். பிரிக்ஸ் வலிமை அடைவது அமெரிக்காவுக்கு வந்து பயம், அச்சுறுத்தலை ஊட்டும். அதனால இந்தியாவை அவங்க பக்கம் வச்சுக்கிறதுக்கு தான் அமெரிக்கா யோசிப்பான். இல்லை, அதில் குறிப்பாக அந்த பேர் மாற்றம் கெட்டிக்காரத்தனை ஓகே. அதில் குறிப்பாக ஒரு பக்கம் பிரேசில், ஒரு பக்கம் இந்தியா, ரஷ்யாலாம் இருக்கட்டும். அந்த சைனா, இந்த இந்தியா மேல எடுத்துட்டு வரக்கூடிய தடைகளை என்ன எடுத்து வந்தாலும் இதை யூரோப்பிய நாடுகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுமா? இந்த குளோபல் சவுத்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சென்று வருகிறார் அவர். எங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்து ஓப்பனிங் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவர் அணுகிறார் அந்த நாடுகளை. இந்தியா உபகரணங்களுக்கு வந்து இன்று உலக அளவில் டிமாண்ட் அதிகமாகி இருக்கிறது. யூரோப்புக்கு எண்ணெய் நம்ம கொடுத்துட்டு இருந்த அதே காலகட்டத்தில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நம்ம வந்து அப்பயே டீலிங் பேச ஆரம்பிச்சிட்டோம். இவன் என்னைக்கு இருந்தாலும் வெள்ளைக்காரன் காலம் வருவான்னு சொல்லிட்டு அவன் வந்து கரெக்டாக ஃபியூஸை பிடுங்கிறதுக்கு, ராஜா நீ நிறைய கட்டு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த ஆக்கப்பூர்வமாக நம்ம செய்துட்டோம். யூரோப் இந்தியாவோட டீலிங் பண்ணலன்னா யூரோப்புக்கு தான் லாஸ் தவிர்த்து இந்தியாவுக்கு லாஸ் இல்லை. இவன் எதில் காசு இருந்தாலும் எடுத்துக்குவாண்டா அப்படின்ற மாதிரி அமெரிக்கா எதுலனாலும் நான் பண்ண பிஸ்னஸ் எனக்கு வேணும். இப்போ பிரான்ஸ் என்ன சொல்கிறேன், இது வந்து ஆரம்ப இதுதான், இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இப்போ யூரோப்பியன் யூனியன் 2 பட்டு நிற்குது. இப்போ யூரோப்பியன் யூனியன் 2 பட்டு நிற்கிறதுனால இந்தியா என்ன பண்ணும்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். ஜெயஹிந்த். வணக்கம். இந்த அமெரிக்காவின் செயல்பாடுகள் குறிப்பாக இந்தியாவின் மீது அவங்க ஆகஸ்ட் 1 தான் டெட்லைன் சொல்லிட்டாங்க, அந்த டேரிஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வர்த்தகத்தின் அடிப்படையில் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அடுத்து ஆரம்பம் ஆயிடுமோ? அமெரிக்காவின் இந்த உச்சபட்ச இந்த பொருளாதார ரீதியான ஒரு தாக்குதல் கூட வச்சுக்கலாம். இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடுமா இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வகையில்? அடிப்படையாக நான் ஒன்று சொல்கிறேன். இந்தியா அமெரிக்காவோட வர்த்தகமானது இந்தியா ஏற்றுமதி செய்யும் மொத்த விலை $87 பில்லியன் அளவுக்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம். அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட $43 பில்லியன் நமக்கு இறக்குமதி செய்கிறார்கள். ஸோ சர்ப்ளஸ் இருக்குன்னு அமெரிக்கா சொல்கிறோம். போன வாட்டி பிரதமர் ட்ரம்ப்பை சந்தித்த போது உலகத்தில் இருக்கும் எல்லா தலைவர்களும் ட்ரம்ப் வந்து ஒரு விதத்திலையோ இன்னொரு விதத்திலையோ எள்ளி நகையாடி இருக்கிறாரு, கேலி செய்திருக்கிறாரு, கிண்டல் செய்திருக்கிறாரு, அவர்களை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் போயிருக்கிறார். 2 நாட்டின் தலைவர்களிடம் மாத்திரம்தான் அவர் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து ஒருத்தரை அவர் சந்திக்கல, ஒருத்தரை சந்திச்சாரு. ஆமாம், ஒன்று புட்டின், இன்னொன்று மோடி. இவர்கள்கிட்ட மாத்திரம் அவர் வந்து அவர் இயல்பாக நடந்துக்கிற விதத்தோடு கொஞ்சம் மாறுபட்டு மரியாதையுடன் கொடுக்க வேண்டிய அந்த அரசாங்க ரீதியில் ஒரு ஜனாதிபதி எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டுள்ளார். ஜெலன்ஸ்கி எப்படி ட்ரீட் பண்ணார், இல்லை சவுத் ஆப்பிரிக்காவோட ஜனாதிபதியை எப்படி ட்ரீட் பண்ணார், மற்ற நாடுகளின் ஜனாதிபதிகளை எப்படி ட்ரீட் பண்ணார், கனடாவின் பிரதமரை எப்படி ட்ரீட் பண்ணார், கார்னியை எல்லாரும் பார்த்தாச்சு. ஏன் அவ்வளோதுக்கு யூரோப்பியன் யூனியனோட சேர்மன் உர்சுலா வேண்டர் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியன் போட்ட ட்ரேட் அக்ரிமெண்ட்ல அவங்களுக்கு எல்லாமே லாஸ் தான், ஒரு கெயினும் இல்லை. அப்படிதான் அவங்க டீல் பண்ணியிருக்காங்க. அதே கட்டத்தில் இந்தியாவிடம் எப்படி ட்ரீட் பண்ணாருன்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. இந்தியா பிளேட் அ கிளவர் கேம்.
3 விஷயங்கள் அமெரிக்காவுக்கு வந்து வழிவகுத்தாங்க. ஒன்று, உன் எண்ணெயை நான் வாங்கிக்கிறேன், உன் கேஸை நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா சப்போஸ் கல்ஃபில் வந்து வரக்கூடிய கேஸ் ஆனது நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டால் அமெரிக்கன் கேஸை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் அமெரிக்காவுக்கு லாபம். ரெண்டாவது என்ன சொன்னோம், அமெரிக்காவுக்கு வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம் வர்த்தகத்தில். உன் பொருட்களுக்கும் உன் நாட்டிலேருந்து வரக்கூடிய உற்பத்திக்கும் முன்னுரிமை கொடுக்குறோம். மூணாவது, உன் நாட்டிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே வந்து பிஎல்ஐ ஸ்கீம் கீழே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்வாங்க. அந்த ஸ்கீமில் என்னடான்னா இங்கே நிலம் குறைந்த விலை கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டி குறைந்த விலை கொடுக்கறது, நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறது, டாக்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறது, அதுவும் கொடுக்குறோம் அப்படின்ட்டோம். ட்ரம்ப்புக்கு சந்தோஷம். ஆனால் ட்ரம்ப்புக்கு எங்கே இப்போ இடிக்குதுறான்னா, இந்தியாவிலேருந்து போகக்கூடிய உற்பத்திகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆட்டோமொபைல் உற்பத்தி, அதுக்கு அவர் டேக்ஸ் போடணுன்னு ட்ரை பண்ணார். நம்ம என்ன பண்ணோம், அமெரிக்காவிலேருந்து வரதுக்கு நான் டேக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா. நெக்ஸ்ட் என்ன ஆச்சு, நெக்ஸ்ட் உற்பத்தி வந்து பிரச்சனை தொடங்கினதே வந்து நம்மளோட அயன் அண்ட் இரும்பும் அலுமினியமும் வந்து அமெரிக்கா போயிட்டு இருந்ததுக்கு அதுக்கு இம்போர்ட் டியூட்டி ஏற்றுனாங்க அமெரிக்கா. கேட்டால் தேசிய பாதுகாப்புன்னு சொன்னாங்க. அது தேசிய பாதுகாப்பு காரணங்களாகல, அது வந்து உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து சப்ரஸ் பண்ணாங்க. அதாவது இந்தியாவில் வரப்போ நம்ம வச்சிருந்த லைசன்ஸ் ராஜ்னு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இங்கே உற்பத்தியை வந்து பெருக்கணும்னா வெளிநாட்டிலேருந்து எதையும் வராமல் பார்த்துக்கிறது. இதே ஒரு ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்வாங்க, அவங்களோட உள்நாட்டு இதை பாதுகாக்கிறது. அது வந்து WTOக்கு அகேன்ஸ்ட். தாராளமயம் ஆக்குதல் அப்படின்வாங்க பார்த்தீங்களா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்றது தாராளமயம், யார் வேணாலும் எங்கே வேணாலும் வர்த்தகம் பண்ணலாம். மக்களுக்கும் வந்து ஆப்ஷன் கொடுக்கணும், நீ இந்த பொருளாத வாங்கிக்கோ அந்த பொருளாத வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு. அமெரிக்கா என்ன பண்ணிச்சு, அதை வயலேட் பண்ணி தேசிய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்துக்கு கீழே இந்த பொருட்களுக்கு அதிக வரி விகித்தது. இந்தியா மட்டும் இல்லாது மற்ற நாடுகளும் சேர்ந்து WTO கோர்ட் அணுகிச்சு. கோர்ட்டில் இந்திய சாதகமாக அது தீர்ப்பு வந்தது. இப்போ அமெரிக்கா மேலே 38,000 கோடி வரைக்கும் டேரிஃப் விழக்கூடும் இங்கேருந்து போகக்கூடிய பொருட்களுக்கு. ரெண்டாவது டிஜிட்டல் லெவி அப்படின்வாங்க. இங்கே அமெரிக்காவோட சாஃப்ட்வேர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, ஃப்ளிப்கார்ட்டு இருக்கிறதெல்லாம். ஆமாம், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டேக்ஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டேக்ஸ் வந்து ஒரு 4,000 கோடி கிட்ட வருதுன்னு நினச்சிக்கோங்க. 3,500 கோடியில் 4,000 கோடி வருதுன்னா அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறான், இதை எடுத்துரு அப்படின்றான். நான் எடுத்துடுறேன், நீ இங்கேருந்து கால் சென்டரும் ஐடி சர்வீசஸ்க்கும் நீ எனக்கு டேக்ஸ் போடுறல்ல உன் நாட்டில், அதை எடுத்துரு. அதுக்கு நீ விதிவிலக்கு கொடுத்தா இதுக்கு நான் விதிவிலக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா முடியாது. ஸோ இது மாதிரி சில விஷயங்களில் அது கொஞ்சம் ஸ்டால் ஆகிருக்கு, இழுபறியில் நிற்குது. இது நடுவில் யாருக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு அமெரிக்காவோட ட்ரம்ப்பை வந்து பேர் சொல்லுவியா, இங்கே வந்து சொல்லு அவன் போய் சொன்னான்னு சொல்லிட்டு, இங்கே வந்து பொய்யர்னு சொல்லு, ட்ரம்ப் பேரை சொல்லு. பிரதமர் எப்பயுமே யாரோட பேர், ஏன் பாகிஸ்தானோட பிரதமர் பேரை கூட எப்பயுமே சொன்னதில்லை. நேற்று பேசின பேச்சு கூட தீவிரவாதிகளின் தந்தைகள் அப்படின்னாரு. எப்பயுமே சில வாட்டி அவர் நாட்டோட பேரையே கூட தவிர்ப்பார். அவ்வளோ பிரச்சனை கொடுத்த மால்டீவ்ஸின் ஜனாதிபதி மொய்சுவை கூட ஒரு நாள் கூட பேர் சொல்லி அவர் ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணல. ஏன்னா ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நாட்டின் தலைவரும் இன்னொரு நாட்டின் தலைவரை தரை குறைவாகவோ அவர் பொய் சொன்னார் என்றோ சொல்லுவது அது அழகாகாது. அவர்கள் இருக்கும் அந்த இருப்புக்கு, அந்த பொசிஷனுக்கு வந்து அது சரியான சொல்லாடல் இல்லை. அதை நன்று புரிந்தவர் மோடி. இத்தனை வருஷம் MP 54 58 இத்தனை வருஷம் இருந்தும் ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் கூட இல்லாமல் இருக்கிற ஆளுக்கு வந்து அது எப்படி புரியும் சொல்லுங்க? ஒரு மாநிலத்துக்காவது முதல்வராக இருந்திருக்கணும், இல்லை ஒரு அமைச்சரவையிலையாவது மந்திரியாக இருந்திருக்கணும். எதுவுமே இல்லைன்னா புரியாது சார், புரோட்டோகால்ஸ் தெரியாது சார். அவர் ட்ரம்ப்பை பிரதமர் கூப்பிடும்போது இஸ் எக்ஸலன்சின்னு தான் கூப்பிடுவார்.
அதே மாதிரி ட்ரம்ப் மோடியை கூப்பிடும்போது அந்த மரியாதையோட தான் கூப்பிடணும். அது வந்து மரபு. உலகில் எல்லா நாடுகளும் இன்னொரு நாட்டின் அதிபரையோ பிரதமரையோ அவர்களை அழைக்கும் போது மன்னரையோ அந்தந்த அதுக்கென்று இருக்கும் சொல்லாடலை தான் அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அவரை பொய்யர் என்று சொல், அவரை புழுகாண்டி என்று சொல், அவரை வந்து உடான்ஸ் என்று சொல், இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல பேசினா இது எப்படி வந்து சரியான பள்ளி குழந்தைகள் மாதிரி இருக்கும், சில்லறத்தனமா இருக்கு. சரி, ஓகே, நம்ம வந்து இதுல நம்ம ட்ரம்ப் கூட அவங்க அமெரிக்கா வந்து நம்மளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்போ பாராளுமன்றத்தில் அவர் சொன்ன சொல்ல வந்து பிரதமர் பயன்படுத்தாட்டியும் இந்த டீல் ஆனது வந்து செப்டம்பர் வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது ஆகஸ்ட் 1 நிக்க போறதில்ல, செப்டம்பர் வரைக்கும் அமெரிக்காவே கூட இதை என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்தியாவோட வர்த்தகத்தை வந்து அமெரிக்கா எப்படி சார் புறந்தள்ளும்? உலகத்திலேயே பெரிய மார்க்கெட்டை வந்து வானான்னு சொல்லிட்டு இல்லை, அவன் யூரோப்பை டீல் பண்ணுற விதமும் இந்தியாவை டீல் பண்ணுற விதமும் ஒன்றா இருக்காது சார். உலகத்திலேயே பெரிய மார்க்கெட் அவன் ஏன் வேணான்னு சொல்லுவான்? அவன் பொருளை வாங்குறதுக்கு நம்ம ரெடின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து முடிச்சுக்க பார்ப்பானா இல்லை வளத்துக்கு பார்ப்பாங்களா? ஸோ இது நீடிக்கும். மேபி செப்டம்பர் வாக்கில் இதுக்கு ஒரு முடிவு நம்ம எட்ட முடியும். ரெண்டாவது, பிரிக்ஸ் வலிமை அடைவது அமெரிக்காவுக்கு வந்து பயம், அச்சுறுத்தலை ஊட்டும். அதனால இந்தியாவை அவங்க பக்கம் வச்சுக்கிறதுக்கு தான் அமெரிக்கா யோசிப்பான். இல்லை, இந்த பொருளாதார அச்சுறுத்தல் விளைவு கூட அந்த பிரிக்ஸ் அதில் இந்தியா இருக்குது அப்படின்ற ஒரு கோட்பாடு தான். அதுதான் அது பிரிக்ஸையே வந்து பேரை மாத்திட்டாரு இல்லை, பில்டிங் ரிசேலியன்ஸ், இன்னோவேஷன் அண்ட் கொலாபரேஷன் ஃபார் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு அவர் புது பேர் வச்சிட்டார் இல்லை பிரைம் மினிஸ்டர். ஆமாம், பிரிக்ஸ் இல்லையே, சைனான்ற வார்த்தையும் இல்லை, இந்தியான்ற வார்த்தையும் இல்லை, ரஷ்யான்ற வார்த்தையும் இல்லை, சவுத் ஆப்பிரிக்கான்ற வார்த்தையும் இல்லை. இப்போ நம் உள்நாட்டு கட்டமைப்பும் வலிமையும் வளர்த்து கொண்டு புதுமையான விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கும் அதனால் சேர்ந்து ஒற்றுமையாக அதை முயற்சிகளை எடுப்பதற்கும் சஸ்டைனபிள்னா தொலைநோக்கு பார்வையுடன் அதை செயல்படுத்துவதற்கும் ஆன அமைப்பு அப்படின்னு பேர் வச்சிட்டார் இவர். அதில் கெட்டிக்காரதா? ஆமாம். இல்லை, அதில் குறிப்பாக அந்த பேர் மாற்றம் கெட்டிக்காரத்தானே, ஓகே. அதில் குறிப்பாக ஒரு பக்கம் பிரேசில், ஒரு பக்கம் இந்தியா, ரஷ்யாலாம் இருக்கட்டும், அந்த சி சைனா, அந்த சியை ஆகிட்டாரு, மொத்தமாக சுழிச்சிட்டாரு. இப்போ அடுத்து சிஏ என்ன சொல்லியிருக்காரு, வாங்கியை போய் மீட் பண்ணப்போ ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர் சைனா வெளியுறவுத்துறை அமைச்சர் மீட் பண்ணப்போ சம்மிட் மீட்டிங் நடக்குது, SCO மீட்டிங், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். அப்போ சிஏ வந்து பிரதமர் மீட் செய்யக்கூடும் செப்டம்பர் வாக்கில். இப்போ பிரச்சனை என்ன வரும்டான்னா, சிஏ ஆகஸ்ட்லயே நினைக்கிறாரு மீட் செஞ்சாருன்னா ஒருவேளை ஷாங்காய் கோஆபரேஷன் பேரை கூட மாத்திடுவாரோ இந்த ஆடு அப்படின்னு ஒரு பயம் சைனாக்குள்ள இருக்கு. ரெண்டாவது ஒன்று யோசிச்சு பாருங்க, இந்தியா மேலே எடுத்துட்டு வரக்கூடிய தடைகளை என்ன எடுத்து வந்தாலும் இதை யூரோப்பிய நாடுகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுமா? பிரிட்டன் கூட போய் தனியாக ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணிட்டு வந்துட்டோம், $112 பில்லியன். பிரான்ஸ் கூட நெகோசியேஷன்ல இருக்கு, இட்டாலி கூட தனியாக நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கோம், சைப்ரஸோட நெகோசியேட் பண்றோம், கிரீஸோட நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம், நமீபியா சென்றிருந்தார் பிரதமர், கானா சென்றிருந்தார், அதுக்கப்புறம் பொலிவியா சென்றார், பெரு சென்றார், அர்ஜென்டினா சென்றார், பிரேசில் சென்றார். இந்த குளோபல் சவுத்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சென்று வருகிறார். அவர் ஒரு பர்பஸாக தான் போறார். அவரின் அணுகுமுறை மிக வித்தியாசமாக இருக்கிறது. எங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்து ஓப்பனிங் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவர் அணுகிறார் அந்த நாடுகளை. அங்கெல்லாம் அந்த நாடுகளோடு ஒரு பொருளாதார உறவையும், அந்த உறவை எப்படி மேம்படுத்துவது, உங்களிடமிருந்து எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது, எங்களிடமிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை அதை அவர் மேம்படுத்தி கொண்டே போகிறார் அவரின் சுற்றுப்பயணங்கள் மூலம். ஸோ இப்போ ஆப்பிரிக்கா வந்து சைனா வந்து பணத்தை திணிச்சு நம்மளை அடிமையாக மாற்றிக்கிட்டு இருக்கான்ற ஒரு கண்ணோட்டம் ஆப்பிரிக்காவுக்கு வந்துருச்சு. அந்த கண்ணோட்டத்தை வந்து சற்றே மாறுபட்டவாறு நம்ம 2 பேரும் பார்ட்னர், என்கிட்ட நீ காசு வாங்கிட்டு எனக்கு அடிபணிய வேணாம், பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாம், நீயும் வாழ நானும் வாழ்றேன். இந்த டீலிங் தமிழ்ல இந்த டீலிங் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஆப்பிரிக்காக்காரர்களுக்கு சைனாவோட இந்தியாவோட டீல் பண்றது ஈஸியா இருக்கு. ரெண்டாவது, சைனா பண்ண எல்லா உபகரணங்களும் டம்மி பீஸ். ஒரு நாட்டின்
உச்சபட்ச ஆக்கப்பூர்வமான ஒரு இன்வென்ஷன், ஒரு கண்டுபிடிப்பு என்றால் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்க வேண்டும். அதில் சைனா இன்று வலிமை இழந்து நிற்கிறது. அது ஆபரேஷன் சிந்தூர் நிரூபித்து காட்டிவிட்டது. ஆனால் அதே நேர்மாறாக இந்தியா உபகரணங்களுக்கு இன்று உலக அளவில் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது. எனக்கு அதுதான் ஒரு கேள்வியா இருக்குது. இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நம்மளுடைய அந்த வெப்பனோட வேல்யூ அதிகமாவது. ஒரு பக்கம் அமெரிக்காவின் யூரோப் கண்ட்ரிகள் கண்ணை உறுத்துது, இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப அட்டாச்சா இருக்கும். அதனால நேட்டோவே இடையில நம்மளை அவங்க கூட இந்த வர்த்தகத்தை நிப்பாட்டின்னு அவங்க ஒரு பக்கம். சரி, நீ வர்த்தகத்தை அவன் சொன்ன மாதிரி 24 3 குவார்டர்ல நம்ம அதிகம் ஆயில் டீசல் அவங்களுக்கு கொடுத்தோம், ஏவியேஷன் ஃபியூயல் அதாவது ஜெட் ஃபியூயல் நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம வேணாம் போடா அப்படின்னா, சரி சவுதி அரேபியா கிட்ட போய் கேட்டான், நீ நினைச்சப்பெல்லாம் கேட்டா கொடுக்க முடியாது போடா அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இந்தியா கிட்ட கேட்டாங்க. இந்தியா என்ன பண்ணுச்சு? இந்தியா மெதுவாக குறைச்சாங்க யூரோப்புக்கு அனுப்புறத. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? ஆப்பிரிக்கா நம்மளுக்கு கிரீன் பாஸ்டராக இருந்தது. அங்கே யாரும் சப்ளை பண்ணாமல் இருந்தாங்க. அதை வாங்கறதுக்கு ஆப்பிரிக்கா ரெடியாச்சு. 70,000 கோடி ஆப்பிரிக்கா மூலம் நமக்கு வருவாய் வரக்கூடும். இந்த எண்ணெயை ஆப்பிரிக்கா கொடுத்தா. யூரோப்புக்கு எண்ணெய் நம்ம கொடுத்துட்டு இருந்த அதே காலகட்டத்தில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நம்ம அப்பயே டீலிங் பேச ஆரம்பிச்சிட்டோம். இவன் என்னைக்கு இருந்தாலும் வெள்ளைக்காரன் காலம் வருவான்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா ஃபியூஸை பிடுங்கிறதுக்கு, ராஜா நீ நடைய கட்டு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த ஆக்கப்பூர்வமா நம்ம செய்துட்டோம். இதால என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு நம்ம ஆப்பிரிக்காவோட நல்ல டீலிங் பண்ணிட்டு இருக்கோம் பொருளாதார ரீதியில். யூரோப் இந்தியாவோட டீலிங் பண்ணலன்னா யூரோப்புக்கு தான் லாஸ் தவிர்த்து இந்தியாவுக்கு லாஸ் இல்லை. பிளட் ஆயில் அப்படின்னாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும் எண்ணெயை ரத்தம் சவடு இருக்கும் எண்ணெய் அப்படின்னாங்க. சரி, அப்ப நீ வாங்கினா அது நல்ல ஆயில். நான் வாங்கி சுத்திகரிச்சு அம்சா மாத்திரம் அது பிளட் ஆயில். சரி வச்சுக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இல்ல பேச்சோட நின்று போச்சே. மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிட்டாங்க. ஒன்றும் காணுமே, அமைதியா. இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறாங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து கேஸும் ஆயிலும் வாங்க போறாங்க. எவ்வளவுக்கு வாங்க போறாங்க? $750 பில்லியன் யூரோப் அவங்க எண்ணெயை வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா கொண்டு கொடுத்துறாங்க. மொத்தமா. அப்ப அமெரிக்காவோட பொருளாதாரம் வளருமே தவிர்த்து யூரோப் இன்னைக்கு என்ன பண்ணோன்னு தெரியாம ரஷ்யா பகைச்சிக்கிட்டு தேவையில்லாத ஒரு போர்ல நுழைஞ்சு யுக்ரைன்ன்ற ஒரு நாடை தேவையில்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்றான்? வெப்பனை இனிமேல் நான் ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன். நீ யுக்ரைனுக்கு வெப்பன் கொடுக்கணுமா, நீ வாங்க என்கிட்ட இருந்து. $600 பில்லியன் வெப்பன்ஸ் யூரோப் வாங்கும். யூரோப் யுக்ரைனுக்கு வெப்பன் கொடுக்கும். நல்லா இருக்கு இல்ல இந்த டீலிங்கு? அமெரிக்காவுக்கு எந்த விதத்துலயும் லாஸ் இல்ல. இப்போ எனக்கு நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, இவன் எதுல காசு இருந்தாலும் எடுத்துக்குவாண்டா அப்படின்ற மாதிரி அமெரிக்கா எதுலனாலும் நான் பண்ண பிசினஸ் எனக்கு வேணும். 15% டேரிஃப் வீசிட்டான். இப்போ பிரான்ஸ் என்ன சொல்றான்? இது ஆரம்ப இதுதான், இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இப்போ யூரோப்பியன் யூனியன் 2 பட்டு நிக்குது. இப்போ யூரோப்பியன் யூனியன் 2 பட்டு நிக்கிறதுனால இந்தியா என்ன பண்ணும்? தனித்தனியா நாடு கூட டீலிங் வச்சுக்கும். புரியுதுங்களா? புரியுது. ஸோ யூரோப் யூனியன் உடைவதற்கோ இல்லை அது செயலிழக்க செய்வதோ இது அமெரிக்காவுக்கும் லாபம் அளிக்கும், இந்தியாவுக்கும் லாபம் அளிக்கும், சைனாவுக்கும் லாபம் அளிக்கும், ரஷ்யாவுக்கும் லாபம் அளிக்கும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வளரும் நாடுகளான ஒரு காலத்தில் இந்த ஐரோப்பிய நாடுகள் சுரண்டிய நாடுகள் இன்று வலிமை அடையக்கூடிய காலம் வந்துவிட்டது. பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி இவர்கள் எல்லாம் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார்கள். ஏன்னா மந்தநிலை எட்டிட்டாங்க, பொருளாதார மந்தநிலை எட்டிட்டாங்க. டிமாண்ட் இல்ல மந்தநிலை எட்டிய நிலையில ஒரு பக்கம் நீங்க யூரோப் கண்ட்ரியையும் அமெரிக்காவும் சேர்த்து வச்சுக்கோங்க அந்த பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பிரிக்ஸ் பேரை மாற்றலாம் மணல் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில் கூடிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பட்சத்துல போகும் பட்சத்துல இது ஒரு பொருளாதாரத்துல ஒரு அப் அண்ட் டவுன், எதிர்பார்க்காத ஒரு அப் அண்ட் டவுன். நான் பிரிக்ஸோட நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த 5 நாடுகள் மாத்திரம் இல்ல, இன்னும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிரதமர் தான். அப்ப இது வளர்ந்தால் மற்ற உலக நாடுகள் இது கூட சேரும் போது அவர்களின் பொருளாதாரமும் சேரும் போது இது தனிப்பெரிய கூட்டமைப்பா இல்ல மாறும். இந்த கூட்டமைப்போட டிமாண்ட் அதிகம் இல்லையா, கன்சம்ஷன் அதிகமா இல்லையா? கண்டிப்பா. யூரோப்ல கன்சம்ஷனே இல்லையே.
10 பேருக்கு சமைச்சா 5 பேர் சாப்பிட்றது கூட இல்லையே, ஆள் இல்லையே, எப்படி ஹோட்டல் ஓடும்? இங்க 10 பேருக்கு சமைச்சா 11 12 வெளியே நிக்கிறாங்கல்ல வெயிட்டிங்ல. இங்க டிமாண்ட் இருக்குல்ல, அப்ப எது ஓடும்? இன்னைக்கு வர்த்தகம் என்பது டிமாண்டை வைத்துதான் இருக்கிறது. யார் வந்து அதை வாங்குறானோ, வாங்கும் தன்மை உள்ள இருக்கிறதோ அவன் சொல்றதுதான் இன்னைக்கு சட்டம். உற்பத்தி பண்றவன் சொல்றது சட்டம் இல்லை. நீ எத்தனை உற்பத்தி பண்ணாலும் வாங்கறதுக்கு ஆள் இருக்கணும். 50 போன் பண்ணா கூட, ஐபோன் பண்ணா கூட அந்த 50 வாங்கறதுக்கு ஆள் இருந்தா தானே அது ஐபோனு. இல்லைன்னா வாட் இஸ் த வேல்யூ ஃபார் த போன்? கடைசியில சீப் ரேட்ல தான் வித்துட்டு போனோம் அது. ஸோ மார்க்கெட் எக்கானமியோட அந்த ஒரு கட்டமைப்பும் அதன் அடிப்படை தத்துவம் மாறுகிறது. ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமி இல்ல, கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமி தான் இனிமேல் டிசைட் பண்ணும். யார் வாங்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வதுதான் சட்டமாக போகிறது. வாங்குபவனும் நானே, உற்பத்தி செய்ய போவனும் நானே அப்படின்னா என்ன ஆகும்? அப்படித்தானே கொண்டு போயிட்டு இருக்காரு இவரு. இவருக்கு அந்த நிலை வர வேண்டும். ஒரு பக்கம் சர்வீஸ் செக்டாரை வளர்க்கிறார், இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் செக்டார். இந்தியா வந்து 5வது இடத்தை பிடிச்சிருச்சு மேனுஃபேக்சரிங்ல. எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கணும். 17% இருந்தது ஒரு காலத்தில் இந்திய பொருளாதாரம். உலக பொருளாதாரத்தில் 17% இந்தியாவோட பங்கு இருந்தது. அந்த நிலையை நாம் எட்ட வேண்டும் என்பது நமது குறிக்கோள். அதற்கு தன்னிலை பெற்ற நாடாக பாதுகாப்பிலும் வர்த்தகத்திலும் எல்லா கட்டமைப்பிலும் எல்லா விஷயங்களையும் இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய பிரதமரின் குறிக்கோள். அதை நோக்கி தான் இவர் பயணம், பாதை எல்லாமே. அடைந்தால் நம் நாட்டுக்கு நல்லது. உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஜெயின், நன்றி.